என்னக்கா எல்லாரும் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுன்னு இருக்கீங்க? உனக்கு என்னம்மா வேணும்? இல்லக்கா, எங்க வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி சீரியல் பார்க்கலான்ட்டு வந்தேன். நீங்க என்னன்னா எல்லாரும் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுன்னு இருக்கீங்க? அம்மா, இது எங்க வீட்டுல டிவி பார்க்குற நேரம் கிடையாது, புரியுதா? எல்லாரும் படிக்கிற நேரம். என்னங்கண்ணா, அதுக்குன்னு எல்லாருமே வேணா படிப்பீங்க? பாப்பா தானே படிக்கிறா, நம்ம சீரியல் பார்க்கலாம்லண்ணா. அம்மா, எல்லா வீட்லயும் என்ன பண்றாங்க, பிள்ளைங்களை படிக்க சொல்லிட்டு இவங்க டிவி பார்க்குறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு சொல்லி பார்க்கலாம். அப்போ பிள்ளைங்க எப்படி படிக்கும்? அதுவும் தான் டிவி பார்க்கும். நம்ம என்ன பண்ணோம், பெரியவங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அதை பார்க்கும் பிள்ளைங்க. பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மாவை படிக்கிறாங்க, நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கான்செப்ட் வரும்போது அதுக்கு படிக்க ஆரம்பிக்கும், புரியுதா? அப்போ படிக்க ஆரம்பிச்சான்னா அவன் அதுங்களா டெவலப் ஆகும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். அதனால எல்லாருமே நம்ம ஒழுங்கா கரெக்டாக இருந்தால் தான் படித்தாதான் பிள்ளைங்களாம் படிக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். என்னங்கண்ணா நீங்க, நம்ம எதுக்குன்னா படிக்கணும், பிள்ளைங்க தானே படிக்கணும். வாங்க நம்ம சீரியல் பார்க்கலாம். ஏம்மா, எங்க வீட்டுல டிவி பாக்குற நேரம் இல்லை, நீ கிளம்புமா. படிச்சு கிழிச்சிங்க.